அன்பு வணக்கம். கோவை உடையாமலை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மனிடமே அரசு பொது நூலகம் இணைந்து நடத்தும் வாசிப்பை நேசிப்போம் புத்தக விழிப்புணர்வு பேரணியானது இந்த இந்திய தேசத்தினுடைய 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் நோட்டு புத்தகங்கள் கொடுத்தும் எழுது பொருட்கள் கொடுத்தும் கல்வி உபகரணங்கள் வழங்கியும் அவர்களுக்கு ஒரு மதிய அன்னதானத்தோடு இந்த வாசிப்பு பேரணியை நிறைவு செய்தோம். இந்த சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மனிடமே கிளை நூலகமானது நாங்கள் வாசகர் வட்டம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு 50வது வைர விழா கொண்டாடி அந்த விழாவில் இந்த நூலக கட்டிடத்துக்காக பாடுபட்ட நல் உள்ளங்களுக்கெல்லாம் ஒரு விருது சான்றிதழ் தமிழக அரசின் மூலமாக பெற்றுக் கொடுத்தோம். அது போலவே எங்களுடைய நூலகருடைய நல் முயற்சியினால் நூலக கட்டடமானது அறிவுசார் மையமாக இன்னொரு ஃப்ளோரே இன்னொரு பில்டிங் ஆகிட்டு இருக்கு. அதுவும் சீக்கிரமே திறப்பு விழா பண்ண போகிறோம். அது இல்லாமல் மேலே ஒரு ஆடிட்டோரியம் பண்ணுறதுக்கும் நல்ல உள்ளங்களை கேட்டு இது பண்ணியிருக்கோம். அனைத்து மாணவர்களையும் இங்கே உடையாம்பாளையம் சௌரிபாளையம் பகுதியில் இருக்கிற அனைத்து அரசு தனியார் பள்ளிகள் இருக்கிற எல்லா நூலகத்திற்கும் எல்லா மாணவர்களையும் நூலகத்தில் சேர்த்தணுங்கிறது டார்கெட்டாக வச்சுட்டு நாங்கள் சேவைகள் செஞ்சுருக்கோம். அனைவருக்கும் கல்வி, அதுவே எங்கள் லட்சியம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் கோயம்புத்தூர் மாவட்டம் கிளை நூலகம் சௌரிபாளையத்தின் சார்பாக குடியரசு தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைவரும் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் ஆகியவை வழங்கப்பட்டது. உணவும் அளிக்கப்பட்டு விழா இனிதாக நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்று கோவை உடையாம்பாளையத்திலே 76வது குடியரசு தின விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்து காலகட்டத்திலே குழந்தைகளுக்கு தேசப்பற்றை விதிக்கும் வகையில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையானது சிறப்பான முறையிலே பாரத தேசிய கொடியை ஏற்றி குழந்தைகளுக்கு எழுது பொருட்கள், கல்வி உபகரணங்கள், இனிப்பு வழங்கி மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தியிருக்கார்கள். அதுபோக விளையாட்டை குழந்தைகளிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை பரப்பி சிலம்ப விளையாட்டை குழந்தைகள் முன்னாடி அரங்கேற்றி காட்டியிருக்கார்கள். எனது மனமார்ந்த நன்றியை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய வணக்கம். இன்று கோவை மாவட்டம் உடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பாக 76வது குடியரசு தின கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த அநேக மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சில பரிசுகளை வழங்கி பாரத மாதா அறக்கட்டளை வழங்கி சிறப்பித்தது. அனைவருக்கும் நன்றி. பாரத மாதா அறக்கட்டளை தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகளை சிந்தனையோடும் சிறப்போடும் செய்து வருகிறது. குறிப்பாக கல்வியை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இன்றைய தினத்தில் குடியரசு தின நிகழ்வில் வாசிப்பதை நேசிப்போம் என்கின்ற தலைப்பில் குழந்தைகள் அனைவரிடத்திலும் கல்வியை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இந்த ஒரு பேரணி சிறப்பான விதத்தில் நடைபெற்றது. பொதுமக்களிடத்தில் குழந்தைகளை வைத்து மிக சிறப்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணியை சிறப்பாக நடத்திய பாரத மாதா அறக்கட்டளைக்கு மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இவர்கள் செய்து வருகின்ற அனைத்து பணிகளும் மிக சிறப்பான விதத்திலும் சமத்துவத்தை வழிப்படுத்தும் விதத்திலும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் இருக்கிறது. இவர்களுடைய பணி மிக சிறப்பாக செயல்படுவதற்கு மனநிறைவான வாழ்த்துக்களோடு இறைவனை வேண்டிக் கொள்கிறோம்.